சில பேர் எலிமினேட் ஆறவங்க, ஆன் ஹோல்ட்ல இருக்கவங்கலாம் வெளியில போயிட்டு இன்டர்வியூஸ்லாம் குடுக்குறாங்க. எஸ். அத நம்ம ஃபேக் பார்க்க முடியுது. அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டர்வியூஸ்லாம் குடுக்குறாங்க. அவங்களே சொல்றாங்க. சோஷியல் மீடியால ஆமா. என்ன பரவிக்கிட்டு இருக்குன்னா, பிக் பாஸ்க்குள்ள போய் சண்டை போடுவோம் அப்படின்னு நினைச்சவங்கலாம் வெளியில வந்து இன்டர்வியூல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓவியா அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா எங்கடா வந்து மாட்டோம் அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. பார்க்க நம்மளுக்கு அப்படிதான் தோணும். என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆன் ஹோல்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே வச்சு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது எவ்வளவுங்க போட்டி வைப்பீங்க? காமனர்ஸ்னா உங்களுக்கு என்ன தக்காளி தொக்கா? அவ்வளவு செலக்ஷன் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வெளில காண்ட்ல இருக்காங்க. எனக்கும் அது புரியல. பார்க்கும்போது என்ன அடிப்படையில வந்து இத செலக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு புரிதலே இருக்க மாட்டேங்குது. நான் 3 நாளா இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு கிளாரிட்டியே வர மாட்டேங்குது. ஓ, இத பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்றாங்க, இத பேஸ் பண்ணி தான் ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், பிக் பாஸ் த காமன் மேன் எபிசோட் 3 ரிவ்யூ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. எப்படி போயிட்டு இருக்கு? ஒரே கொஞ்சம் லேகிங்கா தான் போயிட்டு இருக்கு. ஷோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு பார்க்குறப்போ எதை நோக்கி போகுது, எப்படி செலக்ட் பண்றாங்க, ஒண்ணுமே புரியலையே. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா வேற மாதிரி ஒன்று நடக்குது. இவங்க செலக்ட் ஆவாங்கன்னு பார்த்தா ஹோல்டுன்றாங்க. சில பேர்லாம் இவங்கெல்லாம் செலக்டே ஆகும்னு நினைச்சா நீ தான்ப்பா தேவை, உன்னோட சேவை பிக் பாஸுக்கு தேவைன்ற மாதிரி செலக்ட் பண்றாங்க. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் 3ல என்ன நடந்துச்சுன்றதை எங்க ரிவ்யூல நீங்க பார்க்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வந்து ஃபெரோஸ் கான் வந்திருந்தாரு. அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. எலான் மஸ்க் தான் எனக்கு காம்படிஷன், அம்பானிலாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணே வந்து ராஜுபாய் சொன்னாரு. அவர் சேனல் தெரியுமா அப்படின்னாரு. அது கண்டுக்கவே இல்ல. எலான் மஸ்க் தான் எனக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. என்ன தாண்டி ஒருத்தர்னா எலான் மஸ்க் தான். நானும் ஒரு ஆண்டர்பிரினர். எனக்கு வந்து எப்படி பிசினஸ் பண்ணணும்னு தெரியும். நான் வந்து எல்லாமே பண்ண ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு. உடனே ஆரி பிரதர் வந்து நீங்க ஃபேக்கா இருக்கீங்க, சோ யூ ஆர் ஆன் ஹோல்ட் அப்படின்ட்டு அவரை முடிச்சு விட்டாங்க. சோ அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு கேப் டிரைவர், சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பேச்சாளர் ஆன ஆசை, நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வாய்ப்பு பேச்சாளரா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஃபினான்ஷியலா நான் ரொம்ப பேக் ட்ராப் ஆயிட்டேன். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் அதுல இருந்து வெளியில வரணும். இப்போ எல்லாமே ஓகேவா இருக்கு. ஸோ பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு நான் என்ன காட்டணும், என்னோட வளர்ச்சியை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க. ஆரி பிரதர் வந்து நான் பேசுறேன்னா நான் உங்களுக்கு ஒரு பட்டிமன்றத்துல வாய்ப்பு வாங்கி தரேன், போவீங்களான்னு கேட்டதுன்னு இல்ல நான் வந்து பிக் பாஸ்க்குள்ள போகணும், அங்க போயிட்டு நான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியா வந்து நீங்க வந்து எந்த தெளிவான ஒரு கண்ணோட்டமும் எங்களுக்கு தெரியல, நீங்க பிக் பாஸ் உள்ள போய் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாத காரணத்தினால உங்களை ஆன் ஹோல்ட் அப்படின்னு அவங்கள போட்டு ஆன் ஹோல்ட் வச்சிருக்காங்க. ஸோ இது நடுவில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி சில பேர் எலிமினேட் ஆறவங்க, ஆன் ஹோல்ட்ல இருக்கவங்கலாம் வெளியில போயிட்டு இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. எஸ், அதை நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களே சொல்றாங்க. சோஷியல் மீடியா என்ன பரவிக்கிட்டு இருக்குன்னா, இங்க பிக் பாஸ் காமன் மேன்ல பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபென்ட் யார் செலக்ட் ஆகலையோ ஆன் ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா போக போக மேபி அவங்க செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். வெளில போயிட்டு யாரை செலக்ட் பண்றாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்கன்னே தெரியல. இவங்களுக்கு வந்து எமோஷனல் கண்டென்ட், சிம்பத்தி, நல்ல டேலண்டான பீப்புளை செலக்ட் பண்ண மாட்டிருக்காங்க. பிக் பாஸ் காமன் மேன் வந்து ஒரு ஃபேக்கு, அது வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து வெளில போயிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அது புரியல. பார்க்கும்போது என்ன அடிப்படையில வந்து இத செலக்ட் பண்றாங்க அப்படின்னுட்டு அந்த ஒரு புரிதலே இருக்க மாட்டேங்குது. நான் 3 நாளா இந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு கிளாரிட்டியே வர மாட்டேங்குது. ஓ, இத பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்றாங்க, இத பேஸ் பண்ணி தான் ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுமே கிடைக்க மாட்டேங்குது. ப்ராப்பரான ஒரு அந்த ப்ராசஸ், செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறதை நம்மளால பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் வந்தார்ல இன்னைக்கு ஃபெரோஸ் கான். அவருக்கு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. பலூன் தட்டிட்டே வந்து நீங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு சொல்லிட்டு 3 ட்ரெஸ் போட்டாரு. டாஸ்க் முடிச்சிட்டாரு. பட் அப்படி இருந்தாலுமே அவரை ஹோல்ட்ல வச்சிருந்தாங்க. சோ என்ன கிரைட்டீரியா, டாஸ்க் நீ நல்லா பண்ணா செலக்டா தெரியல, நீங்க வந்து நாங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா கரெக்டா செலக்டா தெரியல, இல்ல நீங்க சொல்ற பதில் நாங்க எதிர்பார்த்த பதில் மாதிரி இருக்கா அப்படி சொன்னா செலக்ட் ஆகுது. இல்ல என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு பதில எதிர்பார்த்துக்கிட்டு இப்போ பிக் பாஸ்க்குள்ள போனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பதில வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு தோணதை சொன்னா அது அப்படி கிடையாது, நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல நான் உள்ள போயிட்டு நான் என்ன வெளியில காட்டணும்னா நீங்க அதுக்கு வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமே, பிக் பாஸ்க்குள்ள தான் போய் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு இது வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து அவங்க அங்கேயே ஒரு டவுன் ஆயிடுறாங்க அந்த அழுத்தம் வந்த உடனே. அது நான் எப்படி பாக்குறேன்னா, நான் எப்படி வேணா கேட்பேன், உனக்கு என்ன வேணுமோ ஸ்ட்ராங்கா நீ இருக்கணும் அப்படின்னு ஒன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நீங்க
உங்களோட என்ன வேணுன்றதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத வந்து பாக்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி போகுது. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் வந்தா? தேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்து ஃபீமேல் சந்திரமதின்னு ஒருத்தர் வந்தாங்க, மேல் ஒருத்தர் வந்து வெங்கடேஷன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து போட்டி போட்டு பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி சந்திரமதி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து 35 வயசு வந்து வரைக்கும் நான் வந்து என் வாழ்க்கையே வாழல, இப்பதான் என் வாழ்க்கையை வாழ வந்திருக்கேன் அப்படின்னாங்க. நம்ம வெங்கடேசன் பாத்தீங்கன்னா அவர் தான் வேற லெவல். நான் வந்து பிக் பாஸ்க்கே வந்து ஸ்பான்சர் பண்ணுவேன், பிக் பாஸ்க்கே சோறு போட போறேன், நான் ஜெயிச்சு நான் வந்து 2 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கீழே 7 பேர் இருக்காங்க, நான் பண்றதுதான் எல்லாமே, நான் இந்தியாவுக்கே வந்து நல்லது செய்வேன் இது செலக்ட் ஆனா அப்படின்னாங்க. ஜட்ஜஸ்லாம் ஆடி போயிட்டாங்க. ஐயோ யாருங்க நீ பிக் பாஸ்க்கே சோறு போடு அப்படின்னு எல்லாருமே ஆப்போசிட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்க்கு சோறு போடுவேன், தமிழ்நாட்டுக்கு சோறு போடுவேன்றதை விட உன்னை நான் காப்பாத்துறேன், உன் ஏரியாக்கு நான் ஆப்போசிட்ல இருக்கவங்கள பார்த்து அவங்க சந்திரமதி உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க என்ன பாத்துப்பாங்க, நீ எதுக்கு நான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு நடந்திருக்கும் போதே ஓவியா அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னடா எங்கடா வந்து மாட்டோம் அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. பாக்குற நம்மளுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு டாஸ்க் வச்சாங்க. 1 மினிட்ல வந்து நீங்க வந்து உங்களை காட்டிக்கிறதுக்காக நீங்க தான் நான் பிக் பாஸ் குள்ள இதுக்கு தான் போகணும், உங்களை செலக்ட் பண்ணணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ரீசன் சொல்லணும்னா அந்த 1 மினிட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த சந்திரமதி வந்து அவங்க பேசவே விடல. வெங்கடேஷ் வந்து ஃபுல்லா அடிச்சு டாமினேட் பண்றாரு. நீ ஒண்ணு சொல்லணுமா, நீ விடுமா, நான் பாத்துக்கிறேமா, நான் இருக்கேன் அப்படின்றாரு. ஜட்ஜஸ் எல்லாமே கேக்குறாங்க வந்து, அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற 7 பேர் நீங்க வந்து அடிமையா ட்ரீட் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க ஒரு வெங்கடேசனா மாறுவாங்க, நான் இல்லைன்னா என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும், நான் இப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து சந்திரமதி வந்து நீங்க வந்து ஆன் ஹோல்ட் அப்படின்ட்டாங்க. இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா செலக்ட் பண்ணுவாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே இவரையும் ஆன் ஹோல்ட் பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, ராஜு வந்து உங்களுடைய சேவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் செலக்டட் அப்படின்னு கிரீன் பிளாக் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இவர் வந்த உடனே ஜட்ஜஸ்லாம் போயிட்டு கை கொடுத்துட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து நின்னாரு. நின்ன உடனே வந்து எனக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும், மக்களை மகிழ்விக்கிறோம், அதுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன், ஒரு காமெடி ஆக்டர் ஆகணும்னு ஆரி பிரதர் வந்து அதுக்கு நீங்க சினிமா ட்ரை பண்ணிருக்கலாமே, சினிமா வாய்ப்பு தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து பார்க்கும்போது ஏதோ அந்த கலக்கப்பகுதி யாருக்கு ஆடிஷன் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வந்து ஓவியா சொல்லவே வேண்டாம், ஓவியாவும் வந்து எனக்கெல்லாம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாரு. உள்ள இருந்த வன்மத்தெல்லாம் கொட்டிட்டாரு. ராஜு கிட்ட எல்லாம் பாக்குறப்ப வந்து ராஜு கூட பரவாயில்ல, மாயாலாம் செஞ்சுட்டாரு. பூர்ணிமா அமிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இருந்துட்டீங்க அப்படின்ட்டாங்க. ஆரி பிரதர்லாம் ஷோவே 1 மணி நேரம் தான், நீங்க ஏங்க 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அண்ட் அவரும் வந்து இவ்வளவு காமெடியா இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்குமே அப்படின்னு ஓவியா கேட்க அவரும் சொன்னாரு, வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டம், இப்போ நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க, அதுதான் எல்லாரையும் கலாய்க்கின்ற டாஸ்க் தான், அதுவும் நல்லா பண்ணாரு. ஸோ கடைசியில் அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் ஹோல்டு. ஸோ அவரும் வந்து ஆன் ஹோல்ட்ல இருக்காரு. என்ன சூஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கறது நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்க முடியும். எஸ், என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆன் ஹோல்ட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே வச்சு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு அதுல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னங்க இது, எவ்வளவுங்க போட்டி வைப்பீங்க? காமனர்ஸ்னா உங்களுக்கு என்ன தக்காளி தொக்கா? அவ்வளவு செலக்ஷன் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறணும்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வெள்ள காண்ட்ல இருக்காங்க. 5th வந்து பாத்தீங்கன்னா ஜேசன் உள்ள வந்தாரு. சோ ஜேசன்னா அந்த ஜேசன் கிடையாது, இது வேற ஜேசன். கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. இவரு தூத்துக்குடி. எஸ். அவர் பாக்க அப்படி கிடையாது. பீட்டர் தி வேர்ல்ட் யூ மேன் ஆல் டேல்ஸ் இன் மை ட்ரீம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் பேசுற பேச்சுக்கு ஜட்ஜஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்ன தம்பி நீ வந்து டேக் ஒண்டோன்ற அசோசியேட் டைரக்டர்ன்ற அது தெரியும்ன்ற பாடுவேன்ற மியூசிக் பண்ணுவேன்ற என்னப்பா யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸே கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க. சோ வேற எங்கேயும் ஆடிஷன் போக வேண்டியது இங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்பா அதான் நிறைய நடக்குதேப்பா, மூவி ஆடிஷன்ல போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபீல் ஆச்சு, ஜட்ஜஸ்க்கும் சேம் அதே தான் ஃபீல் ஆச்சு. அவங்க தான் சொன்னாங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஃபேம் வேணும் அதானே அப்படின்றாங்க. இல்ல அது கிடையாது, ஒரு காமன் மேன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி வந்து ஒரு காமன் மேனாலும் முடியும்ன்ற ஒரு ஹோப் நான் கொண்டு வரேன். என்னடா நீ புரியலையேப்பா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உடனே மாயா வந்து நீங்க டேக் பண்ண கோல்டு மெடலிஸ்ட், காமன்வெல்த் எல்லாம் போயிருக்காங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒரு 2 மூவ் பண்ணு போனோடனே பேக் வந்து ஒரு கிக் அப்படி விட்டாரு பாருங்க. எல்லாம் நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல ஒத்துக்கிறப்பா, நீ வந்து டேக் கொண்டதான்ப்பா அப்படின்ட்டு வந்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஓவியா வந்து குறுக்கால புந்து கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க நம்மளுக்கே புரியல. கமிட்டடா அப்படி மேபி அழகுல மயங்கி இருப்பாங்களோ, நமக்கு தெரியாது பாருங்க. ஸோ அவரும் வந்து கம்ப்ளீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராஜு வந்து என்னப்பா ஏதோ ஒன்று பண்ற ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் அங்கே வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்துட்டு
இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்டோடய உள்ள போய் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கிரீன் கார்டு கொடுத்து குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஒருத்தர் கிடையாது, 2 பேரா வந்தாங்க. இவங்க தான் இந்த எபிசோடைய கடைசி கண்டஸ்டன்ஸ். அபிநயா, ஐஸ்வர்யா 2 பேரும் வந்தோடனே நம்ம டூ 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 அந்த மாதிரி தான், நீ பெருசா நான் பெருசா, ஒரு அக்கா தங்கச்சி வந்து சண்டை போட்டுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வைப் இருந்துச்சு அவங்க பேசுறப்போ. வந்து தனியாவே ஒரு எபிசோட் பண்ணலாம். ஏன்னா பேசுற விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய வந்து உமன் சேஃப்டி இருக்கணும், உமன் சேஃப்டி 2 பேருக்கும் கொடுத்த டாஸ்கே அந்த மாதிரி தான். என்ன அபிநயா உள்ள வந்தனே எனக்கு நீங்க எதுக்காக செலக்ட் பண்றீங்களோ இல்லையோ, நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு உமன் சேஃப்டி பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உமன் சேஃப்டி ரொம்ப மஸ்ட், எல்லாருக்குமே உமன் சேஃப்டி தேவைப்படுது. பப்புக்கு போறாங்க அவங்களுக்குலாம் இல்லைன்னா கூட இந்த கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து வேலை செய்யறவங்க, நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்குலாம் உமன் சேஃப்டி வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், அப்ப பப்புக்கு போறவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. மாயாலாம் அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு, ஐயோ நான் இப்ப என்ன அப்படி நான் சொல்ல வரல, ஆக்சுவலா அவங்களுக்கும் சேஃப்டி முக்கியம் தான், பட் அப்படி இப்படி உழம்பிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து பக்கத்துல இருந்து அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு மெச்சூர்டே இல்ல அப்படின்ட்டு. இவங்க பேசுனது கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவளுக்கு அப்படியே மெச்சூரிட்டி இருக்கு பாரு அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்க, இப்ப 2 பேருமே வந்து அடிச்சுக்கங்கப்பா அப்படின்னு வேடிக்கை பாக்குறாங்க, ராஜுவும் ஆரி பிரதரும். ஆமா 2 பேருக்குமே வந்து ஹோல்டு. ஆமா கடைசியில 2 பேருக்கும் ஹோல்டு தான் கொடுத்தாங்க. உள்ள அடிச்சதும் இல்லாம வெளியில போயிட்டு வெளியிலயும் வந்து சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இவ கூட போகாம இருந்தா எனக்கு கிரீன் கொடுத்துருப்பாங்க, இவங்க எனக்கும் அப்படிதான் கிரீன் கொடுத்துருப்பாங்க, நீங்க வேணா சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்களேன் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் தான் வந்துச்சு. 2 பேரும் பேக்ரவுண்ட் மியூசிக் வர டூ 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 அந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வந்து இனிதே வந்து பிக் பாஸ் காமன் மேன் எபிசோட் 3 வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஆமா. ஸோ இதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற, சூடு பிடிக்குமா சூடு பிடிக்காதா, இல்லை இதே ஃப்ளோலேயே போகுமா ஷோ அப்படிங்கிறத, இதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்க அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆனவங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். எஸ், எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, பிக் பாஸ் ஒரு நாள் போயிட்டு இருக்கு. டே 1 பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்தாங்க, 2 ஆள் வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வராங்க. இன்னும் போக போக குரூப்பா சேர்ந்து அடிச்சுப்பாங்களா, ஒரு டீமும் புரியல, ஒரு மேட்சும் புரியல. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வெளியில சோஷியல் மீடியால வந்து இப்பவே வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஏன் செலக்ட் பண்ணல, இவங்க எப்படி நீங்க செலக்ட் பண்ணலாம், இவர் தான் வந்து அடுத்த வாட்டர்மெலன் ஸ்டார், இவங்க தான் வந்து அடுத்த கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க பாஸ்குள்ள போய் சண்டை போடுவோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் வெளியில வந்து இன்டர்வியூல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த பிக் பாஸ் காமன் மேன் பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்ற எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நாளைக்கு அடுத்த எபிசோட ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய வீதனுஷ் மற்றும் அகிலா.